ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு ஈஸியான சிம்பிளான அதே டைம் ரொம்ப சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கனை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 20 காஞ்ச மிளகாவை காம்பு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்க விதை நம்ம அவ்வளோ சேர்த்துக்க வேணாம், ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் விதை ரொம்ப சேர்க்காமல் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்குனா போதும், ரொம்பலாம் வதக்க தேவையில்ல. இப்போ ஒரு 10 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம இஞ்சியெல்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் பூண்டு மட்டும் தான் சேர்க்கணும். இப்போ பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம மஞ்சள் தூள்லாம் சேர்க்க வேணாம். சிக்கன் கழுவும் போதே மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ சிக்கனை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, அப்புறம் இது மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள்னால ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் சிக்கன் நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக. இப்போ உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த கறியெல்லாம் நல்லா மிளகாத்தூளோட மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். சிக்கனு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், சிக்கன்லேயே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதோட கலந்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். இந்த சிக்கன் கூட இந்த தேங்காய் சேர்க்கும் போது அப்படியே சிக்கனில் இருக்க ஃப்ளேவர், இந்த உப்பு காரம் எல்லாமே இந்த தேங்காயிலையும் நல்லா கலந்து இருக்கும். சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கன் சிந்தாமணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம இன்னும் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகத்தை நீங்கள் பொடி பண்ணி சேர்க்காமல் இந்த மேலே நான் பண்ணுற மாதிரி நல்லா கையில் க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது மேலே நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சுட சுட சிக்கன் சிந்தாமணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், ரச சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், அப்புறம் தண்ணி சாம்பார் வச்சுட்டு இந்த சிக்கன் சிந்தாமணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப காரம் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இதை வெறுமனை கூட சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுறவங்க அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.
தேங்க்யூ.